கனவுகள் ப்ராஃபஸி மாதிரி நமக்கு ஃப்யூச்சரில் நடக்க போகிற விஷயங்களை அப்படியே உணர்த்தும். நமக்கு வர எல்லா கனவுகளுக்குமே மீனிங் இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் சில கனவுகளுக்கு கண்டிப்பாக மீனிங் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம தலை சீவர மாதிரி கனவு காணுவோம், அதில் நம்ம சீவ நம்ம முடி வளர்ந்துக்கிட்டே போகும். அப்படி கனவு வந்துச்சுன்னா நம்மளை யாரும் ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இதே நம்ம தலை சீவும் போது முடியெல்லாம் கொட்டுது, மண்டையெல்லாம் சொட்டையாயிருது, மொட்டையாயிருது, இந்த மாதிரி கனவு வந்தால் நம்மளை லவ் பண்ணுற அந்த பர்சனுக்கு நம்ம மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு அர்த்தம். சில கனவுகளில் நம்ம குளிக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணுவோம், ஆனால் குளிக்கவே முடியாது. இப்படி ஒரு கனவு வந்துச்சுன்னா வர நாட்களில் நமக்கு உடம்பு சரியில்லாமல் போக போகுது அப்படின்னு அர்த்தம். ஃப்யூச்சரில் நமக்கு நடக்க போகிற விஷயங்களை டைரக்டாவோ இன்டைரக்டாவோ உணர்த்துகிற நம்ம கனவுகளை நம்ம சரியாக புரிஞ்சுக்காமல் போயிட்டோன்னா, அந்த கனவுகளை நம்ம இக்னோர் பண்ணிட்டோன்னா என்ன நடக்கும்? ஷிவானி அவங்களுக்கு வந்த கனவோட மீனிங்கை உணர்ந்துக்கிட்டாங்களா, அக்செப்ட் பண்ணாங்களா, இல்லை இக்னோர் பண்ணாங்களா? அதை பற்றினது தான் இந்த இன்சிடெண்ட். இந்த இன்சிடெண்ட் 2018 போல் ஷிவானிக்கு நடந்துச்சு. அம்மா அப்பாவுக்கு ஒரே பொண்ணு தான் ஷிவானி. அவங்க நேட்டிவ் கரூர். அவங்களோட குடும்பம் ரொம்ப வசதியான குடும்பம்லாம் கிடையாது. அதனால் அம்மா அப்பா ஷிவானிக்கு என்னென்ன அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னா, நீ நல்லா படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு உன் வாழ்க்கையை நீங்கள் பெட்டராக அமைச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. ஷிவானியும் அந்த அட்வைஸை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஸ்கூல் ஃபஸ்ட்டாக மார்க் வாங்குறாங்க, காலேஜ்லேயும் நல்லா படிக்கிறாங்க. அவங்களுக்கு சென்னையில் ஒரு நல்ல இடத்துல வேலையும் கிடைக்குது. ஷிவானி ஒரு 2 இயர்ஸாக வேலைக்கு போனதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியோட எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் நல்லா ஒரு பெட்டராக இருக்குது. அதனால் அவங்க அம்மா அப்பா அடுத்ததாக ஷிவானியோட கல்யாணத்தை பற்றி பேசுகிறாங்க. அதுக்கு ஷிவானி என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேணாமா, ஒரு 5 இயர்ஸ் போகட்டும் அப்படின்றாங்க. அதே நேரத்தில் ஷிவானிக்கு அப்ரோட்லேருந்து ஒரு ஆஃபர் வருது. அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இவங்க வேலை செய்யறதுக்கு வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. ஷிவானியோட அம்மா அப்பாவுக்கு ஒரு ஆசை, அவங்க இருக்கிறது சொந்த வீடாக இருந்தால் கூட அது ஒரு ஓட்டு வீடு தான், அதனால அதை இடிச்சிட்டு நம்ம ஒரு சொந்தமாக ஒரு மாடு வீடு கட்டணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது. அம்மா அப்பாவோட இந்த ஆசையை ஃபுல்ஃபில் பண்ணணும்னு ஷிவானி நினச்சதுனால இந்த ஐடியாவை அவங்க அம்மா அப்பாட்ட சொல்கிறாங்க. அவங்க அம்மா அப்பாவும் அதை அக்செப்ட் பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம புதுசாக வீடு கட்ட போகிறோம் அப்படின்னு. வீடு கட்டணும் அப்படின்னா அவங்க அம்மா அப்பா இருக்கிற வீட்டை இடிச்சிட்டு தான் கட்டணும். அதனால அவங்க அம்மா அப்பா என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, இந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே வாடகைக்கு ஒரு வீடு எடுத்துகிட்டு போயிட்டோன்னா நம்ம டெய்லி வீடு கட்டும்போது வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணுறாங்க. அதனால அவங்க அம்மா அப்பா வீடு தேடலாம்னு சொல்லி வீடு தேடிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரத்துல, வாக்கபிள் தான், நடந்து போயிட்டு வந்துடலாம், அவ்வளவு தூரத்துல ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கு. அந்த அப்பார்ட்மெண்ட் ரொம்ப பழைய அப்பார்ட்மெண்ட், ஆனா பெயிண்ட் பண்ணி நல்லா ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு, பாக்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஆனா இந்த அப்பார்ட்மெண்ட் ஷிவானியெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி கட்டின அப்பார்ட்மெண்ட், ரொம்ப வருஷமா அங்க இருக்கு. இவங்களுக்கு அப்படி ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குன்னு தெரியுமே தவிர அதுக்குள்ளலாம் அவங்க போய் பார்த்ததே கிடையாது. வெளியில கேட்ல ஒரு டூலெட் போர்டு இருக்கு, அது கீழே ஃபோன் நம்பரும் இருக்கு, ஹவுஸ் ஓனரோட ஃபோன் நம்பர் இருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி இவங்க அப்பா கேட்குறாரு, வீடு எங்களுக்கு வாடகைக்கு வேணும் அப்படின்ன போது டீட்டெயிலாக விசாரிச்சுக்கிட்டு அந்த ஹவுஸ் ஓனர் என்ன சொல்றாருன்னா, கீ வாட்ச்மேன் கிட்ட இருக்கு, நீங்க வாங்கிட்டு போய் வீட்டை பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம ஃபர்தரா பேசிக்கலாம் அப்படிங்கிறாரு. இவங்க அப்பாவும் கீ வாங்கிட்டு அந்த வீடு போய் பார்க்குறாரு, பிடிச்சிருக்கு, நம்ம அவங்க சொந்த வீட்டு பக்கத்துலேயே கூட இருக்குது, அதனால நம்ம வீடு கட்ட ஆரம்பிச்சதுக்கப்புறம் டெய்லி நம்ம போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. ஒரு நல்ல வீடு வாடகை கிடைச்சிருச்சு அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனர் கிட்ட பேசி இந்த வீட்டை அவங்க ஃப்ரீஸ் பண்ணிடுறாங்க. இந்த விஷயத்த அவங்க அப்பா ஷிவானிக்கு அன்னைக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாரு. ஷிவானி ஒரு யூரோப்பியன் கண்ட்ரியில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஊருக்கும் நம்ம ஊருக்கும் இந்த டைம் டிஃப்ரென்ஸ் ஒரு 4-4.5 மணி நேரம் இருக்குது. அன்னைக்கு ராத்திரி அவங்க அப்பா ஷிவானிக்கு ஃபோன் பண்ணி பேசுறாரு, இந்த மாதிரி நான் வீடு வாடகைக்கு எடுத்திருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட் பேரை சொல்றாரு. ஷிவானி அப்போ ஆஃபீஸில் இருக்கிறதுனால ரொம்ப டீட்டெயிலெல்லாம் கேட்கல. அந்த அப்பார்ட்மெண்ட்டப்பா நமக்கு நல்லா தெரியுமே, நான் ரொம்ப வருஷமா, நான் சின்ன பிள்ளைலேருந்து அந்த அப்பார்ட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கேன் நான், அது வா சரிப்பா குட் அப்படின்னு சொல்லி அந்த கான்வர்சேஷன் ஒரு குட்டியாக தான் இருக்குது. அவங்க ஃபோன் வச்சிடுறாங்க. அன்னைக்கு ராத்திரி ஷிவானிக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல ஷிவானி ஒரு வீட்டுக்குள்ளார போகிறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒவ்வொரு ரூமாக, ஒரு எம்டி வீடு, நம்ம வாடகைக்கு போனால் ஒரு வீடு போய் பார்க்குற மாதிரி அவங்க அந்த வீடு போய் பார்க்குறாங்க. ஹால் பார்க்குறாங்க, பெட்ரூம் பார்க்குறாங்க, கிச்சன், பால்கனி, இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பெட்ரூம் இருக்குது. அந்த பெட்ரூமில் ஒரு கபோர்டு மாதிரி இருக்குது. அந்த கபோர்டை இவங்க திறந்து பார்க்குறாங்க. அந்த கபோர்டுக்குள்ளேருந்து ஒரு உருவம், ஒரு பொண்ணோட உருவம், ஒரு 20 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்க ஒரு பொண்ணோட உருவம் அப்படியே எரிஞ்சு போயிட்டு, அது கையெல்லாம் அப்படியே பபிள்ஸ் மாதிரி இருக்குது, ஃபுல்லாக அப்படியே டார்க்காக இருக்குது, முடியெல்லாம் ஒரு மாதிரி புகஞ்சி போன மாதிரி இருக்குது. அப்படி இருக்க அந்த பொண்ணு இவங்க கபோர்டை திறந்த உடனே ஷிவானியை பார்த்து உடனே பாஞ்சு வராங்க. ஷிவானியை பார்த்துக்கிட்டு
அந்த உருவம் பாஞ்சு வந்து சிவானியோட ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்துருது. சிவானி அந்த உருவத்தை பார்த்துட்டு பயந்து கத்திக்கிட்டு ஓடலான்னு சொல்லி பார்க்கும்போது ட்ரெஸ்ஸை பிடிச்சிட்டு அந்த உருவமும் பின்னாடியே வருது. உருவம் வந்து தாண்டவே முடியல சிவானியால். அப்படியே பின்னாடியே கத்திக்கிட்டே ஓடுறாங்க சிவானி, இது பின்னாடியே இழுத்துக்கிட்டே வருது. ட்ரெஸ்ஸை பிடிச்சிட்டு இருந்தது. ட்ரெஸ்ஸை பிடிச்சி சிவானியோட கையவும் பிடிச்சிருச்சு. அவங்க கையை பிடிச்சி இழுக்கவும் சிவானி என்ன பண்ணிட்டாங்க, கந்த சஷ்டி கவசத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 2 லைன் படிக்கிறதுக்குள்ளாரையும் அந்த உருவம் சிவானியோட கையை விட்டுட்டு அப்படியே வேகமா ஒரு காத்து மாதிரி போய் திருப்பி அந்த கபோர்டுக்குள்ள போய் மூடிக்கிட்டு உள்ள இருந்து பேசுதான், தயவு செஞ்சு நீ போயிரு, நான் இந்த ரூமை விட்டு வெளியே வர முடியாது, என்னை விட்டுடு, என்னை ஒன்றும் பண்ணிடாத, இந்த ரூமை விட்டு போயிடு, நான் அந்த ரூமை விட்டு வெளியே வரவே மாட்டேன், என்னை விட்டுடுன்னு அந்த பேய் வந்து அழுகுது. இதை கேட்ட உடனே சிவானி வந்து வேகமா ஓடி போய் அந்த வீட்டு கதவையும் தாண்டி வெளியில வாசலுக்கு ஓடி போயிட்டாங்க. அப்பா நம்ம எப்படியும் தப்பிச்சிட்டோம்ப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. தூக்கத்துல இருந்து டக்குன்னு எந்திரிச்சு பாக்குறாங்க, அவ்வளவும் கனவு. எந்திரிச்சு தண்ணி குடிச்சிட்டு யோசிச்சு பாக்குறாங்க, ஓகே அப்பா வந்து அந்த வீடு வாடகை இந்த மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பேய் கனவு நமக்கு வந்துருச்சு, அது ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி இந்த கனவை அவங்க இக்னோர் பண்ணிடுறாங்க. அடுத்த நாள்ல இருந்து வழக்கமாக தான் போகுது. சிவானிக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லை. அவங்க அப்பாவும் ஒரு 2-3 வீக்ஸில் அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசி அந்த வீட்டுக்கு எப்போ நம்ம குடி வரலாம் அப்படின்ற அளவுக்கு அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சிவானியும் அவங்க அப்பா கிட்ட புது வீடு எப்படி கட்டலாம், எந்த ரூம் எங்கே வைக்கலாம், பேங்க் லோன் எப்படி இருக்குது, இந்த மாதிரியான புது வீடு எப்படி கட்டுறோம் அப்படின்ற டாக் மட்டுமே அவங்க அப்பா கிட்ட அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க என்ன பிளான் பண்ணி வச்சுருக்காங்கன்னா, ஏப்ரல் மாதம் தமிழ் நியூ இயர்லேருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சோன்னா நெக்ஸ்ட் இயர்க்குள்ள நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணுறாங்க. புது வீடு கட்ட ஆரம்பிக்கிறது ஏப்ரல் மாதமா இருந்தால் கூட வாடகை வீட்டுக்கு வந்து அதுக்கு முன்னாடி பிப்ரவரியிலே வந்துடலாம், ஏன்னா பங்குனி மாதம் வந்து வீடு மாற்ற மாட்டாங்க, அதனால நாங்கள் முன்னாடியே வந்துடுறோமா, வாடகை வீட்டுக்கு போயிடுறோமா அப்படின்னு அவங்க அப்பா சொல்லியிருக்காரு. இவங்களும் ஓகேப்பா, நீங்களும் அம்மாவும் டிசைட் பண்ணி என்ன பண்ணாலும் ஓகே அப்படின்னு இவங்க சொல்லிடுறாங்க. சிவானியோட அம்மாவும் அப்பாவும் வாடகை வீட்டுக்கு வந்துடுறாங்க. சிவானியோட அம்மாவுக்கு என்ன ஒரு பழக்கம்னா, டெய்லி ஈவினிங் அவங்க கந்த சஷ்டி கவசம் படிப்பாங்க. 2வது, அவங்க அம்மாவுக்கு தூங்கணும் அப்படின்னா அந்த என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப சைலண்டா இருக்கணுமா. அது போல அவங்களை எழுப்பும் போது கூட ரொம்ப மெதுவாக தான் தொட்டு எழுப்பணும். ஏதாவது நம்ம கூப்பிட்டு எழுப்பணும், அவசரமா எழுப்பணும் அப்படின்னா அவங்க பயந்துகிட்டு எழுந்திரிச்சிருவாங்களாம். ரொம்ப சத்தமான என்விரான்மெண்ட் இருந்தால் அவங்களுக்கு தூக்கமும் வராதான். ஆனால் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா அவங்க அப்பாவுக்கு எப்பவுமே 24/7 டிவி ஓடிட்டே தான் இருக்கணும். தூங்கும் போது கூட டிவியில் ஏதாவது பாட்டு வச்சுக்கிட்டு பழைய படம் பார்த்துட்டு அப்படிதான் அவங்க அப்பா தூங்குவாராம். அதனால அவங்க அப்பா வந்து ஹாலில் டிவி முன்னாடி கட்டில் போட்டு அவங்க அப்பா படுத்துக்குவாராம். இவங்க அம்மா மட்டும்தான் இந்த பெட்ரூம்ல படுத்துக்குவாங்க. குடி போயிட்டாங்க. அன்னைக்கு ஈவினிங் வந்து அவங்க அம்மா கந்த சஷ்டி கவசம் படிக்கிறாங்க. ஆனா அவங்களால படிக்கவே முடியல, சுத்தமா முடியல. தலைவலி வர மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி கை கால்லாம் வலிக்குது, பாடி பெயினா இருக்கு. அதனால அவங்க அம்மா பாதிலையும் மூடி வச்சுட்டு சரி நம்ம மனசுக்குள்ளேயே படிச்சுக்குவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம படுத்துக்குவோம், ஏதோ ஃபீவர் ஒருவேளை இந்த வீடு மாத்துறதுல வந்து டயர்டா போயிடுச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லி படுக்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்போ வந்து கரண்ட் போயிடவும் அவங்க அப்பா கூப்பிடுறாரு, இந்த கேண்டில் ஏத்து அந்த மாதிரி வேலையெல்லாம் சொல்றாங்க. அந்த ஒரு 1/2 an hour வந்து இந்த பாட்டு படிக்கணும் அப்படிங்கறதே அவங்க அம்மா மறந்துடுறாங்க. அன்னைக்கு மறுநாள் என்ன பண்றாங்க, மறுநாள் ஈவினிங் படிக்கலாம் அப்படின்னு ஆகும்போதும் அதே மாதிரி கரண்ட் கட் ஆகுது. ஆனா இதை வந்து அவங்க என்னோட 2 நாள் தொடர்ந்து கட் ஆகுது அப்படிதான் நினைக்கிறாங்களே தவிர நம்மளால சாமி பாட்டு பாட முடியல அப்படின்னு அவங்க நினைக்கவே இல்லை. அதுக்கும் அடுத்த நாள் சிவானியோட அப்பாவோட தங்கச்சி அத்தை, அவங்க அத்தை வீட்டுல ஒரு விசேஷம். அவங்க அத்தை பொண்ணுக்கு கல்யாணம்ன்றதுனால அவங்க அம்மாவும் அப்பாவும் அவங்க அத்தை வீட்டுக்கு போயிடுறாங்க. ஒரு 2 வீக்ஸ் கிட்ட அவங்க அத்தை வீட்லயே தான் இருக்கிறாங்க. இந்த ரெண்டல் வீட்டுல அவங்க இல்ல. அதுக்கப்புறமா தான் 2 வீக்ஸ் கழிச்சு தான் இந்த ரெண்டல் வீட்டுக்கு திருப்பி வராங்க. அகைன் இவங்க அம்மா வந்து சாமி பாட்டு படிக்கலாம், ஈவினிங் ஆயிடுச்சுன்னு சொல்லி கந்த சஷ்டி கவசம் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவங்க வந்து பெட்ரூம்ல உட்காந்து படிக்கிறாங்க. அந்த பெட்ரூம் கார்னர்ல வந்து ஒரு கபோர்டு, அந்த கபோர்டு வந்து பாதி வரைக்கும் தான் கபோர்டா இருக்கு. கீழே வந்து ஒரு டேபிள் மாதிரி உட் ஒர்க் பண்ணிருக்காங்க. அந்த டேபிளுக்கு கீழேயும் ஒரு இந்த சிலிண்டர் கேபினெட் மாதிரி அங்க ஒரு கபோர்டு ஒன்று இருக்கு. இந்த டேபிள் மேல ஜன்னல் வழியா ஒரு பூனை வந்து அந்த டேபிள் மேல நிக்கிதான். ஒரு கருப்பு பூனை, குட்டி பூனை, ஒல்லியா இருக்குது பாடி. அது தலை மட்டும் பெருசா இருக்கான், தண்ணியில ஏதோ ஊறுன மாதிரி ஒரு தலை. அப்படி அந்த பார்க்கவே டிஃப்ரெண்டா இருக்கு அந்த பூனை. இவங்க அம்மா வந்து பாட்டு அப்பா தான் படிச்சு ஆரம்பிக்கிறாங்க. இங்க வெளியில பூனை கத்துற சத்தம் கேட்டுட்டு இருக்கு. தொடர்ந்து அப்பா அவங்க பெருசா அதுக்கு வந்து கண்டுக்கல, ஏதோ பூனை கத்துட்டு விட்டுட்டாங்க. தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கும்போது கிட்ட சத்தம் கேட்கவும் திரும்பி பார்த்தா அந்த டேபிள் மேல நின்றுட்டு இருக்கு. ஒரு மாதிரி கத்துது அவங்க அம்மாவை பார்த்து. பூனைதான், அது போயிடும், அதெல்லாம் வந்த மாதிரி அது போகுது அப்படின்ற மாதிரி அதையும் அவங்க அம்மா கண்டுக்கவே இல்லை. கந்த சஷ்டி கவசத்தை படிச்சுட்டே இருக்கும்போது அந்த பூனை ஒரு மாதிரி விகாரமா கத்திக்கிட்டு டேபிள் மேல இருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி தரையில குதிச்சிருக்கு. குதிச்ச பூனை அப்படியே செத்து போன மாதிரி படுத்துருச்சு. இவங்க அம்மாவுக்கு அதை பார்க்கவும்
வித்தியாசமாக இருந்திருக்கு. பயமா இல்லை, வித்தியாசமா. என்னடா பொதுவாக பூனையெல்லாம் இங்கேருந்து ஒரு சின்ன ஒரு டேபிள்லேருந்து கீழே இருக்க உயரத்தில் குதிச்சானா இப்படி ஆயிருமா அப்படின்னு நினச்சிட்டு, இந்த பூனைக்கு உடம்பு சரியில்லையா, ஆல்ரெடி அது ஏதோ ஒரு உடம்பெல்லாம் ஒல்லியாக இருக்குது, அதுக்கு முடியெல்லாம் அங்கங்கே போயிடுச்சு, இப்படி சொட்ட மாதிரி இருக்குது, வியாதி வந்துருச்சு போல இருக்குது இந்த பூனைக்கு, அதனால் அது அப்படி மயக்கத்தை போட்டுருச்சா, இங்கேருந்தெல்லாம் விழுந்தாலாம் பூனை செத்து போகாதே அப்படின்னு நினச்சிக்கிட்டு எந்திரிச்சு வந்து இந்த பூனையை பார்த்துருக்காங்க. பூனையை பார்த்தா கிட்டதான் சும்மா தான் போய் பார்த்துருக்காங்க, தொட்டுலாம் பார்க்கல. பார்த்தா அது அப்படியே அசைவே இல்லாமல் இருக்குது, மூச்சு விடுற மாதிரிலாம் தெரியல. உடனே இவங்க அம்மா போயிட்டு எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இவங்க அப்பா வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கோம், இந்த பூனை இங்கே இருந்தால் உழுதுச்சு, எப்படி அது மயங்கிருச்சா செத்துருச்சானே தெரியல, வந்து பாருங்கன்னு இவங்க அப்பா கிட்ட வந்து இப்படி தட்டியெல்லாம் பார்த்துருக்காரு. அந்த பூனை கிட்ட அசைவே இல்லை, சரி செத்து தான் போயிடுச்சு போல இருக்கு, நான் போய் வாட்ச்மேனை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா போயிட்டாரு கீழே. அவங்க அப்பா வெளியில் போயிட்டாரு, பின்னோடு அவங்க அம்மாவும் நடந்து போயிருக்காங்க. அவங்க அப்பா கீழே போயிட்டு வாட்ச்மேனை கூட்டிகிட்டு வரும்போது அவங்க அம்மா ஹாலில் தான் இருந்திருக்காங்க. 3 பேரும் சேர்ந்து வந்து அந்த பெட்ரூமில் போய் பார்த்தா அந்த பூனையை காணும். அப்போ அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, அது வந்து மயக்கம் தான் போட்டிருக்கும் போல இருக்குது, ஜன்னல் வழியாக வந்த மாதிரி அது ஜன்னல் வழியாக போயிடுச்சு அப்படின்னு இவங்க நினச்சிக்கிட்டாங்க. அது வந்து பூனை தான் நினைக்கிறாங்க. ஏன்னா பார்த்துருக்காங்க, இவங்க கண்ணால் பார்த்துருக்காங்க, அதை தொட்ட மாதிரி கூட இருந்திருக்கு. இது வந்து வேறு மாதிரி அவங்களால யோசிக்கவே முடியல. அந்த நைட்டில் இருந்து அவங்க அம்மாவுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஃபீவரிஷாக இருக்குது, ஃபீவர் வர மாதிரி இருக்குது அப்படின்னு இருக்காங்க. சரி நீ ரெஸ்ட் எடு, நைட் டிஃபன் பண்ணுறதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ட்டு அவங்க அப்பா சொல்லியிருக்காரு. அந்த நாளில் இருந்து ஒரு 1 வீக்குக்கு அவங்க அம்மாவுக்கு கம்ப்ளீட்டாக உடம்பு சரியில்லை. என்னன்னு தெரியல, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்து பார்த்துருக்காங்க. சாதாரண ஒரு வைரல் ஃபீவர் தான், சரியாக போயிடும் அப்படின்னு இருக்காங்க. பட் ஃபீவர் லைட்டாக குறையிற மாதிரி குறைஞ்சிருக்கு, ஆனால் முழுசாக போகவே இல்லை. எனர்ஜியே இல்லை. அவங்க அம்மா எப்படி சொல்கிறாங்கன்னா, எனக்கு பாடியில் வந்து சுத்தமாக எனர்ஜியே இல்லை, என்னால் எந்திரிக்க கூட முடியல. அவங்க பெட்டில் படுத்தவங்க தான். அவங்க அம்மா ஒரு நாள் கூட ஃபீவர் வந்தால் கூட ப்ரஷ் பண்ணாமல் குளிக்காமல் அப்படிலாம் இருக்கவே மாட்டாங்க. ஆனால் அதுதான் ஃபஸ்ட் டைமாக அவங்க பெட்டிலேருந்து எந்திரிக்கவே இல்லை. ஆரம்ப நாட்களில் சாப்பாடாக சாப்பிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தண்ணி கூட குடிக்க முடியலனால, கண்ணை கூட திறக்க முடியல, அந்த அளவு எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்ற அளவுக்கு அவங்க அம்மாவுக்கு வந்து எனர்ஜி கம்மியாக போயிடுச்சு. இப்படி இருக்கும்போது இவங்க அப்பா ஷிவானிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைம்மா, ரொம்ப அவளுக்கு வந்து ஃபீவராக தான் இருந்துச்சு, நான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு வந்து பார்த்தேன், வைரல் ஃபீவர் சரியாக போயிடும்னு சொல்கிறாங்க. ஆனால் அவளுக்கு ஃபீவர் கூட கொஞ்சமாக குறைஞ்ச மாதிரி இருக்குது, ஆனால் அவள் ரொம்ப வீக்காக இருக்கா, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சரி பார்ப்போம் அப்படின்னு எங்கள் அப்பா பேசியிருக்காரு. அன்னைக்கு ராத்திரி ஷிவானிக்கு ஒரு கனவு வந்திருக்கு. அந்த கனவுல இவங்க அம்மா வந்து பெட்டில் படுத்துட்ருக்காங்களாம், இவங்க அப்பா வந்து நின்றுட்டுருக்காரு, ஷிவானி வந்து ஹாலில் நிற்கிறாங்க. இது வந்து வேறு ஏதோ ஒரு வீடு மாதிரி உங்களுக்கு தெரியுது, அது எந்த வீடுன்னு உங்களுக்கு கிளியராக தெரியல. அப்போ இவங்க அப்பா ஷிவானி கிட்ட சொல்கிறாராம், வீட்டு வாசலில் ஒரு கழுதை வந்திருக்குமா, நீ பார்த்தியா, ஏன் கழுதை வந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே ஷிவானிக்கு வந்து கழுதையா எங்கப்பா வந்திருக்குன்னு சொல்லி அவங்க வேகமாக வெளியில் போய் பார்க்குறாங்களாம். அப்போ அவங்க அம்மா வந்து அந்த கழுதையை பிடிச்சிட்டு நடந்து போகிற மாதிரி ஒரு கனவு. இந்த மாதிரி ஒரு கனவு பார்த்தோன்னே ஷிவானி கனவுலையே இல்லை இதெல்லாம் கனவாக தான் இருக்கணும், இப்படி இது ஒரு கெட்ட கனவு, இப்படி ஒரு கனவு வரக்கூடாது, அது கழுதையே கிடையாது, அதை வந்து நீ ஆடாக மாறிடுன்னு சொல்லி கத்திக்கிட்டே இவங்க கனவுலேருந்து அப்படியே எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்ச உடனே மணியை பார்த்தா 4 o'clock. நமக்கு ஏன் இப்படி ஒரு கனவு வருது, இப்படி ஒரு கெட்ட கனவு வந்திருக்கே, கனவுல கழுதையை பார்க்கக்கூடாது, கனவுல கழுதையை பார்த்தா அந்த வீட்டில் கண்டிப்பாக யாரோ ஒருத்தவங்க செத்து போயிடுவாங்க, அதுவும் இல்லாமல் அந்த கழுதையை அவங்க அம்மா தான் கூட்டிக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு ஒரு கனவை பார்க்கும்போது இதை ஷிவானியால் ஏற்றுக்கவே முடியல. அன்னைக்கு ஈவினிங் ஷிவானிக்கு அவங்க அப்பா கிட்டேருந்து கால் வருது. அதாவது அவங்க அப்பாவுக்கு நைட்டாக இருக்குது. அவங்க அப்பா ஃபோன் பண்ணி ஷிவானியால் தாங்கிக்கவே முடியாத அந்த கெட்ட நியூஸை சொல்லிடுறாரு, அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு. ஷிவானியால் இதை தாங்கிக்கவே முடியல, ஏற்றுக்கவே முடியல, அவங்க அம்மா இல்லாமல் இந்த உலகத்தில் நான் எப்படி இருக்க போகிறேன்னு ரொம்ப அழுகுறாங்க. ஃப்ளைட்டு பார்த்தா அன்றைக்கி ஃப்ளைட்டே கிடைக்கல அவங்களுக்கு. மறுநாள் தான் அவங்களுக்கு ஃப்ளைட் கிடைக்குது, அதுவும் ஒரு நாள் ஃபுல்லாக ட்ராவல். அதுக்கும் அப்புறமா வந்து தான் அவங்க அம்மாவை பார்த்துருக்காங்க ஷிவானி. அவங்க அம்மாவுக்கு செய்ய வேண்டிய எல்லாம் ஃபியூனரெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த வீட்டை, அந்த ரெண்டல் வீட்டை ஷிவானி போய் பார்க்கும்போது அவங்க அம்மாவோட பெட்ரூமில் இருந்த கபோர்டு ஷிவானியோட கனவுல வந்த கபோர்டை ஞாபகப்படுத்துது. அந்த கபோர்டை போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, உள்ளே எதுவும் இல்லை, எம்டியாக தான் இருக்குது. ஆனால் அந்த வீடு ஷிவானிக்கு ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனை தான் கொடுத்துருக்கு. ஷிவானி அவங்க அப்பா கிட்ட ஹாலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தாத்தா ஒருத்தர் வராரு. அவர் என்னென்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாருன்னா, நான் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கேம்மா,
இந்த வீட்டுக்கு ஃபேமிலியாக யாராச்சும் குடி வந்தாங்கன்னா இந்த வீட்டை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுவேம்மா. இது வரைக்கும் 2 ஃபேமிலி வந்திருக்காங்க, அவங்க 2 பேத்துக்கிட்டுமே நான் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டேன். உங்கள் ஃப்ளோரில் இருக்கவங்க வேணால் சொல்லாமல் இருக்கலாம் ஹவுஸ் ஓனருக்கு பயந்துக்கிட்டு, ஆனால் ஃபேமிலியாக வரவங்க கிட்ட கண்டிப்பாக நம்ம சொல்லணும். நான் இவ்வளோ நாளாக என் பொண்ணு வீட்டுக்கு போயிருந்தேன், நீங்கள் வந்ததே எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்னு இந்த தாத்தா ரொம்ப சோகமாக சொல்கிறாரு. இதை கேட்கவும் சிவானிக்கும் உங்கள் அப்பாவுக்கும் பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா இது நாள் வரைக்கும் இந்த அப்பார்ட்மெண்ட்டை வந்து அப்படி ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும், ரொம்ப வருஷம் அப்படி ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குன்னு தெரியுமே தவிர அந்த அப்பார்ட்மெண்ட்டில் எந்த வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. தனி வீடாக இருந்துச்சுன்னா அவங்க அதே ஏரியாவில் இருக்கிறதுனால என்ன வீட்டில் என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. இதான் ஒரு சில இன்சிடென்ட்ஸ் நடந்திருந்தா கூட அது எந்த பிளாக்கு, எந்த ஃப்ளோரு, எந்த வீட்டு நம்பர், அந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியாது. அப்படிங்கிறதுனால இவங்க ஒரு ட்ராப் மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டாங்க. இந்த தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டோட ஓனர் ஃபேமிலி தான் இருந்திருக்காங்க. ஒரு ஆன்ட்டி, ஒரு அங்கிள், அவங்களுக்கு ஒரு பொண்ணு பையன் 4 பேர் இருந்திருக்காங்க. அந்த பொண்ணு யாரோ ஒரு பையனை லவ் பண்ணியிருந்திருக்கு. ஆனால் இந்த அம்மா அப்பா வந்து அதுக்கு அக்செப்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கவும் அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிச்சு. ரொம்ப கொடூரமான முறையில் அதை சூசைட் பண்ணிக்கிச்சு. அதோட பாடியை வந்து பார்க்கவே முடியலையா, அந்த மாதிரி இருந்திருக்கு. அது சூசைட் பண்ணிக்கிட்ட ரூமு அந்த பெட்ரூம் தான். அந்த பொண்ணு செத்து போனதுக்கப்புறம் அந்த அம்மா அப்பாவால் அந்த வீட்டில் இருக்கவே முடியலையா. ஆனால் அதில் ஒரு பாயிண்ட் என்னென்னா, அந்த செத்து போன பொண்ணோட ஆவி அந்த பெட்ரூமை விட்டு வெளியே வரவே இல்லை. இந்த அம்மா அப்பா எந்த ஒரு கட்டு மந்திரம் போட்டெல்லாம் கட்டையெல்லாம் வைக்கல. டிஃபால்ட்டாகவே அந்த ரூமோட அமைப்போ எப்படின்னு தெரியல, அந்த பொண்ணால் அந்த ரூமை விட்டு வெளியே வரவே முடியல. அப்படி இருந்தால் கூட அவங்க அம்மா அப்பாவால் அந்த வீட்டில் வந்து தொடர்ந்து இருக்க முடியல. அவங்க பொண்ணோட ஞாபகமும் சரி, அந்த பொண்ணோட ஆன்மாவும் சரி, இவங்க கிட்ட ஒரு டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்திக்கிட்டே இருந்ததுனால இவங்க கிளம்பி அவங்க பையன் வீட்டுக்கு போயிடுறாங்க, சென்னைக்கு. அதுக்கப்புறம் இந்த வீட்டை வாடகைக்கு விடுறாங்க. வாடகைக்கு விட்டதுக்கப்புறம் 2 ஃபேமிலி வராங்க. அந்த 2 ஃபேமிலியுமே ஒரு வாரம் கூட தாக்கு பிடிக்க முடியல. வந்த ஒரே வாரத்தில் ஓடி போயிட்டாங்க. ரொம்ப நாள் இந்த வீடு பூட்டி தான் இருந்திருக்கு. 1 வருஷம் கிட்ட அந்த பூட்டி இருக்குது. சிவானி ஃபேமிலி வரத்துக்கு முன்னாடி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பேச்சுலர்ஸ் கொஞ்சம் பேர் அந்த வீட்டில் வந்து இருந்திருக்காங்க. நிறைய பாய்ஸ் சேர்ந்து அந்த வீடை வாடகைக்கு எடுத்ததுனால பெட்ரூமில் கொஞ்சம் பேர் தூங்குறாங்க, ஹாலில் கொஞ்சம் பேர் தூங்குறாங்க. ஆனால் அந்த பெட்ரூமில் இருந்தவங்களுக்கு மட்டும்தான் நிறைய ப்ராப்ளம், சொல்ல முடியாத ப்ராப்ளம், நிறைய ப்ராப்ளம் வருது, ஆக்சிடென்ட் ஆகுது, அவங்க நிறைய ஃபேஸ் பண்ணுறாங்க பிரச்சனைகளை. அதனால் அவங்களுமே வீட்டை காலி பண்ணிக்கிட்டு போயிடுறாங்க. இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாமல் இந்த வீட்டுக்குள்ளே வந்து மாட்டி சிவானி அவங்க அம்மாவை இழந்துட்டாங்க. இந்த நியூஸ் எல்லாம் கேட்டதுக்கப்புறம் சிவானிக்கு அவங்க அப்பாவை அந்த வீட்டில் தனியாக விட்டுட்டு அவங்க ஃபாரின் போகிறதுக்கு விரும்பவே இல்லை. அவங்க அப்பாட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஃபாரின் போகிறேன், போயிட்டு வேலையை ட்ரான்ஸ்ஃபர் வாங்க பார்க்குறேன், இல்லாட்டி வேலையை விட்டுட்டு நான் வந்துடுறேன்ப்பா, எனக்கு நீங்கள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அத்தை வீட்டில் அவங்க அப்பாவை 3 மாதத்துக்கு விட்டுறாங்க. அத்தை வீட்டில் அவங்க அப்பாவை 3 மாதத்துக்கு விட்டுட்டு ஃபாரினுக்கு போகிறாங்க. அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கல. அதனால் அந்த வேலையை விட்டுட்டு சென்னைக்கு வந்து வேறு வேலை தேடிக்கிட்டு இப்போ வாடகைக்கு ஒரு வீடு எடுத்து அவங்க அப்பா கூட ஸ்டே பண்ணியிருக்காங்க. இன்னமும் அவங்க சொந்த ஊரில் அவங்க வீட்டை அவங்க கட்டலை. அந்த ஊருக்கே போக வேணாம் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க. அம்மா இருக்கிற வரைக்கும் தான் சொந்த ஊரும் அம்மா வீடும். அம்மாவே இல்லை, இனி அந்த ஊருக்கு போய் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க சிவானி.